மாப்ள மாப்ள ம் எந்திரி மாப்ள. மாப்ள என்ன மாமா? என்ன நேற்று வீட்டுக்கே வரல? ஆட்டோவிலே தூங்கிட்டேன் மாமா. நைட்டெல்லாம் ஆட்டோ ஓட்டலையா என்ன? இல்லை மாமா. நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ? நல்ல வேலை பண்ண. நீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்த உங்க அக்கா அப்படியே பூதம் மாதிரி கிளம்பி இருப்பா. என்ன மாப்ள ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. அட இப்பதான் எல்லாமே சரியாயிட்டு வருது. கயல் வந்து சட்டையெல்லாம் வாங்கி கொடுக்குது. இனிமே இருந்து சிரிச்ச முகத்தோடு இருப்பீன்னு பார்த்தா இப்படி சோகமா உட்காந்துருக்கிய மாப்ள. என்ன விஷயம்? என்னாச்சு? கையில் சட்டை குத்தப்போ என்ன மாமா சொல்லிச்சு? வீட்டில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலனா நல்லா இருக்காதுன்னு தானே மாமா சொல்லி கொடுத்துச்சு. அது வரும் பரிதாபமாக கூட இருக்கலாம்ல. என்ன சொல்ற மாப்ள நீ? இல்லை மாமா, நான் தான் கையில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மாப்ள லூசு மாதிரி வளர்ற? என்னாச்சு உனக்கு? நைட் அடிச்சது இன்னும் உனக்கு தெரியலையா? இப்போ தான் மாமா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கையிலோட படிப்பு வேற, அறிவு வேற, அவள் அழகு வேற, அந்தஸ்து வேற. அவளை புரிஞ்சுக்க தான் அவள் ஏன் என் மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியுது. என்ன மாப்ள சம்மந்தமே இல்லாம பேசுற? என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவள் நீங்கள் எனக்கு கட்டி வச்சிங்க. எனக்கு படிப்பு இல்லை, பழைய ஆட்டோ, குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பேன், அழுக்கு சட்டை, இந்த தாடி. என்னெல்லாம் எப்படி மாமா ஒரு பொண்ணு பிடிக்கும்? கையில் வேற, நான் வேற மாமா. அவ அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கா, நான் அந்த கோபுரத்தில் ஓட்டுற குப்பை மாதிரி இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்காம இருக்குதுல ஆச்சரியமே இல்லை மாமா. வாய மூடு மாப்ள. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் பேசிட்டே போற. என்ன நடந்துருச்சுன்னு இப்படி புலம்புற? நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? கேளு மாப்ள. என்னை விட அந்தஸ்துல, அறிவுல, அழகுல, படிப்புல, ஏன் எல்லாத்துலேயும் என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கையில் கடிச்சா நீ அவளை கட்டி வைப்பியா? மாப்ள நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற. என்ன விஷயம்னு வெளிப்படையா சொல்லு மாப்ள. மாப்ள நீ வாயை திறந்து பேசினா தானே உன் பிரச்சனை எனக்கு புரியும். நான் இருக்க மாப்ள, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. கையில் ஒரு பையன் விரும்புகிறான் மாமா. என்னது? அவ கூடவே வேலை செய்கிற பையன் நல்லா வாட்டசாரமாக இருப்பான், நல்லா படிச்சிருக்கான். கையில் மனசார விரும்புகிறேன்னு என்கிட்டே வந்து சொல்கிறான் மாமா. உங்ககிட்டயே சொன்னானா? இந்நேரம் அவன் மூஞ்சி முறையில் பேர்ந்துருக்குமே. முதல்ல கோவம் தான் வந்துச்சு, அப்புறம் நிதானமாக யோசிச்சு பார்த்தேன். அப்போ தான் மாமா புரிஞ்சுது, கையில் என்னை பார்த்தாலே எரிச்சலாக வருதோ, அவள் ஆஃபீஸும் அவள் சம்பளமும், நான் எந்த விதத்துலையுமே அவளுக்கு தகுதியானவன் இல்லையா மாமா. அவனுக்கு தான் மாமா கையில் விரும்புகிற எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. அவன் பேச்சும், அவன் சிரிப்பும், அவன் அந்துகிறதும், கையில்கிட்ட அவன் பேசுகிற விதமும். மாப்ள போதும் நிறுத்து. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? 20 வருஷமா அவளை நான் வளர்த்துருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? இல்லை மாமா, எனக்கு என்னமோ அவன் தான் கையிலுக்கு தகுதியான ஆளுன்னு தோணுது. போ மாப்ள போங்க. வாங்க சார். என் மாப்பிளைய வெள்ளைக்கார தூர மாதிரி ரெடி பண்ணுவியா? சார் நீங்கள் என்னவா இருக்கீங்க? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒன்னால என் மாப்பிளைய அந்த போட்டோவில் இருக்க மாதிரி மாற்ற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? பண்ணலாம் சார், பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆயில் மெசேஜ் பண்ணலாம், ஹேர் ஸ்பா பண்ணலாம், ஏர் கண்டிஷனிங் பண்ணலாம். ஹேர் ரொம்ப ரஃப்பாக இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் மாப்பிளைய சும்மா தெரி விஜய் மாதிரி ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? விஜய் மாதிரியா? அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். இந்த சுருட்ட முடியெல்லாம் இருக்கவே கூடாது. தொட்டா என்ன வலிக்குது? இந்த மூஞ்சியை நான் திரும்ப பார்க்கவே கூடாது மாமா. இல்ல மாப்ள, இந்த மாதிரி என்னையோட பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். சும்மா பிரகாசமா பளபளன்னு பார்க்கணும்னு சொல்ல வந்த மாப்ள. தம்பி வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. சார் இந்த புக்கை பாருங்கள். மசாஜி, ஃபேஷியல், மெடிக்யூர், பெடிக்யூர் எல்லா சர்வீஸும் இந்த புக்கில் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிடு. நிறைய செலவாகும் மாமா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன். தம்பி வேலையை ஆரம்பிக்க. ஓகே சார், நீங்கள் உட்காருங்க சார். போங்க மாப்ள.
சார் இது ஓகேவா? ஆ சி 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 வேற வேற வேற. சார் இது ஆ வேற வேற வேற. சார் இது ஓகேவா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, இன்னும் பெட்டரா. சார் இது ஆ சல 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 வேற வேற. மாமா போதும் மாமா. ஆ மாப்பிள நீ சும்மா இரு மாப்பிள, உனக்கு ஒன்றும் தெரியாது. தம்பி என் மாப்பிள சும்மா அஜித் குமார் மாதிரி இருக்கணும். சார் இது ஆ, இது இதேதான், இதே மாதிரியே வெட்டுப்பா. ஓகே சார். தம்பி சார் முதல்ல அந்த தாடி தூக்குப்பா. ஓகே சார். ஹலோ தாடியிலிருந்து கையெடுங்க மாமா. தாடியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் மாமா. மாப்பிள உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க. தம்பி முதல்ல அந்த தாடியை தூக்குங்க. ஆமா, ஒரு படத்துல சூர்யா வாயில குச்சி வச்சிருப்பாரு, அது என்ன படம்? அஞ்சான். ஆ, என் மாப்பிள்ளையோட தாடிய அஞ்சான் சூர்யா மாதிரி மாத்துப்பா. ஐயா என்ன உங்ககிட்ட சுறுசுறுப்பே இல்ல, சீக்கிரம் வேலையை ஆரம்பி. யோ 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 என்னதியா பண்ற? எடியா முதல்ல எடியா. மாப்பிள அது ஸ்டீம் மாப்பிள, அது ஒண்ணாகாது, வச்சுக்குங்க. யோ 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 வேணாயா, என்ன விட்டுறியா? யோ சார் ஒரு 20 நிமிஷம் டைம் ஆகும், ட்ரை ஆகணும் பேக்கு. தம்பி என் மாப்பிள்ளைக்கு பண்ண மாதிரியே எனக்கும் பண்ணு. ஓகே சார். என்ன மாமா உனக்குமா? உன் பொட்டாட்டி நீ அஸ்தம் போது என் பொட்டாட்டி நான் அஸ்த மாட்டேனா? ஆ தம்பி நீ வாப்பா. மா என்னம்மா வாந்தி எடுக்கிறீங்க? அதுக்கு மாத்திரை சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா மாங்காய் சாப்பிடுறீங்க. செல்வி அம்மா மாதிரி அப்படியே நடிக்கிறீங்கன்னு பார்த்தா அவங்கள மாதிரி கர்ப்பமா வேற இருக்கீங்களா?